இதே கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் காலையில் இருந்தாலே ரீல்ஸ் பார்க்குறீங்க, அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியுமா ரீல்ஸ். இதுக்கு இடையில நீங்கள் ரீல்ஸ், யூடியூப், ஒர்க், நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்புறமா நிறையா ஓவர் திங்கிங். இதில் உங்கள் பிரெயின் எப்படி காமாக இருக்கும்? அது எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் உங்கள் பிரெயினை ரீசெட் பண்ணுறதுக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு நாள் உங்கள் பிரெயினுக்கு தேவையில்லாததை ஃபீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது ஸ்க்ரோலிங், ரீல்ஸ், ஷார்ட்ஸு, ஒன்லி சைலண்ட். கொஞ்சம் போரிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ண மாட்டீங்கனாலே உங்கள் பிரெயின் வந்து ஃப்ரீயாக காமாக, அது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணி ஃபோக்கஸ்டாக இருக்கிறது. செகண்ட், உங்களுக்கு தோன்றதை எழுதுங்க. என்னென்ன வேணுமோ எழுதிக்கோங்க. தாட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யோசிக்கிறது, என்ன பண்ணணும், உங்களோட கோல்ஸ், அப்புறம் எதனால் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க, என்னெல்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். சின்ன ஜேர்னல் மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப்பை டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. பிரெயின் வந்து கிளியராக, ஓவர் திங்கிங்கும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ உங்களால் ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியும், கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட ஒர்க் என்கேஜாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஜிம் போனாலும் பரவாயில்ல, வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட், எக்யூப்மெண்ட் இல்லாமல்லாம் ஒர்க் அவுட்லாம் இருக்குது. இல்லைனா நீங்கள் கேலிஸ்தெனிக்ஸ் பண்ணல, அட்லீஸ்ட் உங்களோட மாடியில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வாக்கிங்காக இருப்போங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபோர்த் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவீங்க. ஃபோர்த் ஸ்டெப், டூ ஒன் ஹார்ட் திங். ஏதாவது கஷ்டமான டெய்லி பண்ணிங்கன்னா உங்களோட பிரெயின் அதுக்கு அடாப்ட் ஆகி உங்கள் நியூரானோட கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். க்ரியேட்டிவிட்டியை, மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும். பிரெயினோட ஃபுல் கேப்பபிலிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கஷ்டமாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒர்க்கை பிரேக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இது வந்து ஓவர் திங்கிங்கை பிரேக் பண்ணும். ஸோ ஓவர் திங்கிங்கோட பிரெயினை ஃபுல்லாக இருக்கிறனால பல ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட்டடாக எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. ரீசெட்னா நீங்கள் புது பர்சனாக மாறுறதில்லை. உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி உங்கள் லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணி தள்ளிக்கிட்டு போகும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் உங்களை ஃபோக்கஸ்டாக இருக்க விடலை. நிறைய பேர் அவங்களோட பிரெயினை ரீசெட் பண்ணாமல் அது எஸ்கேப் ஆகி ரீல்ஸ் பார்த்து அதில் நிறைய மோட்டிவேட் ஆகி அப்புறமா நாளைக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ரீல்ஸ்லாம் பார்க்கக்கூடாது நினச்சிட்டு அடுத்த நாள் காலையில் இருந்து திரும்ப ரீல்ஸ் பார்க்குறாங்க. அப்புறமா அன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் வந்து திரும்ப இதே மாதிரி ஒரு ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. இதனால் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து ஃபோன்லேருந்து இன்ஸ்டாகிராமில் டெலிட் பண்ணிடுங்க. அப்புறம் யூடியூப்பில் உங்களோட வாட்ச் ஹிஸ்ட்ரியை ஆஃப் பண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் வராது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு நாள் நீங்கள் எழுதுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸை உங்கள் லைஃப் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். அப்புறமா ஒரு கஷ்டமான வேலையும் உங்களோட டே டு டே ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரே ஒரு பெரிய டிசிஷனாக சேஞ்ச் ஆக போகிறதில்லை. உங்கள் லைஃப், உங்கள் பிரெயின் எப்பவும் கிளியராக ஃப்ரீயாக இருக்குதோ அப்போ தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். கிளியர் மைண்ட், ஸ்ட்ராங் ஆக்ஷன். பவர்ஃபுல் லைஃப். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவை பார்க்க மட்டும் இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணி பெஸ்ட் வெர்ஷனை நீங்கள் மாற என்னோட நல்வாழ்த்துக்கள். See you in the next one. Bye.